பாஜகவிற்குள் சில அரசியல் கணக்குகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமா அண்ணாமலை அவர்கள் இப்ப களத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க மத்திய அரசு இனிமேல் நிதியை விடுவித்தால்தான் அது அண்ணாமலை போன்றவர்கள் ஒருவேளை அவர் பாஜகவுடைய பி டீமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலுமே அவர்களுக்கு களமாட முதல்ல நீங்க களம் அமைத்து கொடுக்கிறாரு. இங்க நேற்று வரை கேட்ட நிதியும் கிடைக்கல, அதுதான் பரவலாக இருந்தது. இந்த முறை இவர் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப தெளிவா சொல்றார், 1000 கோடி கேட்டோம், கேட்ட உடனே கிடைச்சிருச்சுங்கிறார். இப்ப வானதி சீனிவாசன் அவர்களும் அதைத்தான் வழிமொழிகிறாங்க, நாங்க இப்படிதான் கடந்த காலங்களிலையும் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழகம் எவ்வளவு கொடுக்கிறது, தமிழகத்திற்கு எவ்வளவு திரும்ப செலுத்தப்படுகிறதுங்கிற பழைய தரவுகள்லாம் சொன்ன காலமெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது. பட் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக, திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு வந்திருக்கு, அந்த அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் ஒரு நட்சத்திரம், அவர் ஒரு பெரிய சினிமா பிரபலமாக இருக்கிறார், 75 ஆண்டு பாரம்பரிய மிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார், 33 ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவையும் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறார். இதுக்கடையில பாஜக நிதியை தர மறுத்தால் அதை விஜய் பேசிட்டார்னா அது இன்னும் அதிகமா பாஜகவை படுபாதாளத்துல தள்ளும்.